நம்ம தினமும் தொடர்ந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உடல் நலத்துக்கும் சரி, நம்ம வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கூட, அது நமக்கு புரிஞ்சிட்டா கூட நம்மளால் அதை தொடர்ந்து அந்த பழக்கத்தை லைஃப்பில் கொண்டு வர முடியல. சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது எப்படிங்கிற அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும் அப்படின்னு ஒரு 4 விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சாதாரணமாக நமக்கு 6லேருந்து 6.5 மணி நேரம் வரைக்கும் தூக்கம் அவசியம். 7 மணி நேரம் தூங்கினா கூட பரவாயில்ல, நம்ம உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் கிடச்சிருது. ஆனால் நான் எப்போ தூங்கினாலும் சரி, என்னால் காலையில் வந்து நான் நினைக்கிற நேரத்தில் எந்திரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, முதல் விஷயம், கான்ஷியஸ்க்கு அதுக்கான பர்பஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல. அதாவது நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் நம்ம கான்ஷியஸ் என்ன சொல்லுது, அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதில் தூக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு உடம்பு டயர்ட் ஆகுது அப்படின்னா கான்ஷியஸ் நீங்கள் தூங்கியே ஆன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த தூக்கம் வருது. எந்திரிக்கணும் அப்படிங்கிற முடிவும் வந்து என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து கான்ஷியஸ் எடுக்குது. இப்போது தூங்குறதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் நாளைக்கு காலையில் எதுக்கு எந்திரிக்கணும், நான் என்ன விஷயத்துக்காக நான் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு காரணம் இல்லாமல், ஒரு தேவை இல்லாமல் உங்கள் கான்ஷியஸ் வந்து உங்களை எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து உங்களுக்கு தூண்டாது. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். எவ்வளோ பேர் எந்திரிக்க முடியல அப்படின்னா வெறும் அலாம் மட்டும் வச்சுட்டு ரெசல்யூஷன்ஸில் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கிறவங்களால கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது. நீங்கள் அன்றைக்கி எந்திரிச்சா உங்களோட தேவை என்ன பூர்த்தியாகும், என்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அந்த நேரத்தில் எந்திரிக்கிறதுலாம் நடக்குது அப்படிங்கிற அந்த பர்பஸை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே சொல்லுங்கள். நீங்கள் அதை எழுதுங்க. இல்லை எதுக்காக எழுந்திரிக்கணுன்ற அந்த தெளிவு உங்களுக்கு இருந்தால் மட்டும் கூட போதும். நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பீங்க. காரணம் இல்லாமல் நான் ரெசல்யூஷன் வச்சுட்டேன், நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறேன், எந்திரிச்சு நான் போய் படம் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா கான்ஷியஸ்க்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதை செஞ்சால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதுக்கு நான் இன்னும் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் எவ்வளோ அலார்ம்ஸ் வச்சாலுமே நீங்கள் வந்து தொடர்ந்து தூங்கிட்டே இருக்கீங்க, எந்திரிக்க மாட்டேன்றீங்க. அப்போது லைஃப்பில் ஓடுறதுக்கான தேவையில்லை, உண்மையிலேயே அந்த நேரத்தில் எந்திரிச்சு செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருந்தால் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாது. ஸோ கிரியேட் அ பர்பஸ் ஃபார் யூ. அடுத்தது நம்ம பண்ணுற இன்னொரு தவறான விஷயம் என்னென்னா, மல்டிபிள் அலார்ம் செட் பண்ணுறது, அதை மல்டிபிள் டைம்ஸ் ஸ்னூஸ் பண்ணுறது. இப்போது ஒரு அலாரம் வச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை தான் சான்ஸ் அப்படின்றது உங்கள் கான்ஷியஸ்க்கு தெரியும். அந்த அலாரம் அடிக்கும் போதே ஒன்று நீங்கள் வந்து எந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணுவீங்க, இல்லை கான்ஷியஸாக உங்கள் தூக்கம் வரக்கூடாது அப்படின்றக்கு வேண்டி ஏதாவது ஒரு முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க. அதே ஒரு 5 அலாரம் வைக்கும்போது இந்த அலாரம் போனால் என்ன, அடுத்ததை பார்த்துக்கலாம், இது போனால் என்ன, அடுத்தது பார்த்துக்கலான்னு கண்டிப்பாக நீங்கள் கடைசி அலாரம் அடிக்கும்போது மட்டும்தான் உங்களால் எந்திரிக்க முடியும். இதை நானும் உணர்ந்திருக்கேன், உங்களுக்கும் அது தெரியும். அதனால் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு அலாரம் மேலே வைக்காதீங்க, அதை ஸ்னூஸும் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம், இது ஒரு பழக்கம், அதாவது எந்திரிக்கிறதுன்ற ஒரு பழக்கம். இப்போ வந்து ஒரு காரணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எந்திரிக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல் இருக்குது, ஒரே ஒரு அலாரம் தான் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஹேபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு முயற்சியை தொடர்ந்து பண்ணுறோன்னா நம்ம கான்ஷியஸ் அந்த ரொட்டீனுக்கு பழக்கப்படுறது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து ஒரு 5 நாள் 10 நாள் தொடர்ந்து பண்ணியிருப்பீங்க. அது இன்றைக்கி உங்கள் ஹேபிட்லேருந்து உங்களால் விலக்கிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ தூங்கி எழுறதும் கூட உங்கள் கான்ஷியஸ்க்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி, ஒரு ஹேபிட் மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அலாரம் வைக்காமல் கூட அவங்க சாதாரணமாக எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எந்திரிக்கிற நேரம் அவங்களுடைய கான்ஷியஸ் டைம் டேபிளில் வந்து செட் ஆகிருக்கும். அவங்களுக்கு அலாரம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. ஒரு பர்பஸோட ஒரு பழக்கமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது நான் சொல்கிறது கொஞ்சம் சில்லியாக இருக்கும். நம்ம நிறைய பேர் எந்திரிக்கிறதுக்காக அலாரம் வைக்கிறோம். உண்மை சொல்லணுன்னா நம்ம தூங்குறதுக்கும் அலாரம் வைக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம நிறையா பேர்த்துக்கு எப்போ தூங்க போகிறோன்ற ஒரு பிளான் கிடையாது. நம்ம ஒன்று ப்ரௌஸ் பண்ணுவோம், இல்லை கேம் விளாடுவோம், இல்லை ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்ருப்போம். நம்ம தூங்குறதுக்கான அழுத்தம் நம்ம உடம்பு கொடுக்காத வரைக்குமே நம்ம போய் கான்ஷியஸாக தூங்க மாட்டோம். நம்ம முதலே சொல்லியிருந்த மாதிரி நமக்கு தேவையான தூக்கம் கண்டிப்பாக வேணும். அது உடல் நலத்துக்கும் நல்லது. அது மூலமாக கான்ஷியஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் தூங்க போகிற நேரத்தை கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா தூக்கத்தை கெடுத்து நான் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறேன் அப்படின்னா தென் அடுத்த நாள் உங்களோட கான்ஷியஸும் சரி, உங்கள் உடம்பும் சரி, நீங்கள் பண்ணுற வேலைகளுக்கு ஒத்துழைக்காது. அதனால் நீங்கள் தூங்க போகிற நேரத்தை வேறு வழியே இல்லை, அதுக்கு நீங்கள் ஒரு அலாரம் செட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட மீடியாவும் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நமக்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் கவனித்து பாருங்கள், நீங்கள் வந்து 9 மணிக்கு தூங்கலாம் நினைப்பீங்க, 11 மணிக்கு தான் தூங்குவீங்க. 12 மணிக்காவது படுத்துணும்னு நினைப்பீங்க, 2 மணி வரைக்கும் படம் பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபில்டர் இல்லை, உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்க்கு ஸ்டேபிளான தாட்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தில் மூழ்கி போயிட்டா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதனாலே முடியாது அப்படின்றது தான் உண்மை. இனிமேல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு தூங்க போகிறதுக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. 6 அல்லது 7 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். அதுக்கான முயற்சியை நீங்கள் முதல் நாள் சரியாக பண்ணிட்டீங்க, சீக்கிரமாக படுத்துட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக காலையில் நீங்கள் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகும். மார்னிங் எந்திரிக்கிறதுனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்களோட வேலைகளை நிறைய ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கான ஒரு நாளினுடைய நேரம் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 8 மணிக்கு எழுந்திரிக்கிற ஒருத்தர்னால லைஃப் ஏதோ ரஷ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப அவசரமாக எல்லா வேலையும் செய்வீங்க, எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக செய்வீங்க. அதே மாதிரி நாளும் ரொம்ப வேகமாக ஓடிடும். ஏதோ உங்களுக்கு நேரமே இல்லைன்ற ஃபீலிங் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நேரத்தில் எந்திரிக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி அதிகமான நேரம் இருக்குது, தான் வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கான நேரம் அதிகமாகவே இருக்குங்கிற அந்த தாட் க்ரியேட் ஆகும். உண்மை தானே. நம்ம தூங்குற நேரத்தை சரியாக குறைச்சிக்கிட்டு நேரத்தில் எந்திரிக்கும் போது ப்ராக்டிக்கலாகவே நமக்கான நேரம் நிறையா தான் இருக்கும். இது வந்து உங்கள் கான்ஷியஸ்லையும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நேரம் இல்லை, எனக்கு அது பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இது பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த முயற்சியை பண்ணுங்கள். ஒரு நேரத்தில் எந்திரிக்கிறது வந்து சயின்டிஃபிக்காக எவ்வளோ நல்லது அப்படின்றத விட, உங்கள் வாழ்க்கையை ஒரு சீராக கொண்டு போகிறதுக்கும், நம்ம தேவைகளை சரியாக செய்கிறதுக்கும், உண்மையிலே எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, அது நான் பெரிய விஷயம் நினைக்கிறேன், அதை நான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது சரியானதுன்னு சொல்லுவேன். உடனே கேட்பீங்க காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்கேல் எதுவும் நான் சொல்லலை. முடிஞ்சால் ஒரு 5லேருந்து 6 மணிக்கு எந்திரிச்சா கூட பெருசாக போதுமானது. நிறைய பேர் வந்து 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்க இருக்கீங்க. எந்திரிச்சா உங்கள் லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கிறது உங்கள் கான்ஷியஸில் ஒரு செகண்ட் ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கான சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை முயற்சி பண்ண உங்கள் கான்ஷியஸ் ஹெல்ப் பண்ணும். நன்றி.